அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் அனுஷம் நட்சத்திரத்தின் திருமணம், காதல் வாழ்க்கை இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். அதாவது அனுஷம் என்பது பார்த்தீங்கன்னாக்க மகான்கள், சன்னியாசிகள் இவங்கெல்லாம் பிறந்த நட்சத்திரம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க அனுஷ நட்சத்திரத்தில் இருப்பாங்க. மகா பெரியவா பிறந்த நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். பொதுவாகவே அனுஷ நட்சத்திரம் மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஜென்ரலாகவே எல்லா காலகட்டத்திலுமே ஒன்று மேரேஜே ஆகாமல் லேட் ஆகிட்டு இருக்கும். சில பேர் மேரேஜே விரும்ப மாட்டாங்க, கல்யாணமே பண்ணிக்காமல் இருப்பாங்க. சில பேர் கல்யாணம் ஆன பின்னாடியும் தனித்து இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காதலும் வரும். அந்த காதல் கூட ஒரு பாடத்தை புகுத்திக்கிட்டு போற மாதிரி தான் இருக்கும். எதிர்ப்பாளினர்லாம் நிறைய பேர் பழகுவாங்க. அவங்களுடைய நட்பு, ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாமே வரும், தேடி வரும். ஆனால் அதில் கூட ஏமாளிகளாக, ஏமாற்றங்கள் அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒன்று இவங்களால் ஆதாயம் அடைஞ்சிட்டு இவங்களை ஏமாத்திட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா நல்லா பழகிட்டு ஒரு அன்பான ஒரு சூழ்நிலையில ஏற்படுத்திட்டு திடீர்னு விலகி போயிடுவாங்க. காரணமே இல்லாமல் விலகி போனார்கள் என்று கவலையில இருப்பாங்க இவங்க. இப்போ இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் இந்த நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இருக்கிறது விருச்சக ராசியில் இருக்கு. காலபுருஷ தத்துவத்தின் 8ஆம் பாவகம் என்பது விருச்சகம். இந்த விருச்சகத்தில் இந்த அனுஷம் இருக்கிறதுனால இவங்களுக்கு இறை சக்தி அதிகம், இறை வழிபாடு அதிகமாக செய்வாங்க, ஞானம் அதிகம், தேடல் அதிகம், கர்மாவை தேடும் பணி இவங்களுக்கு நிறையவே இருக்கு. கர்ம ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்க இவங்க எதையாவது ஒரு பரம்பொருளை அறியக்கூடிய ஆற்றல் உண்டு, அதை தேடுவாங்க. இன்ஸ்டிங் பவரும் நிறையவே இருக்கும் இவங்க கிட்ட. பின்னாடி நடக்க போறது முன்னாடி அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கும். இவங்களோட இன்ஸ்டிங் கரெக்டாகவே இருக்கும். அதே போல கடினமான உழைப்பாளிங்க. எந்த இடத்துலையுமே வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. மற்றவங்க வேலை கூட எடுத்துட்டு தலைமையில போட்டுட்டு செய்வாங்க. நல்ல பேர் வாங்குறது தான் இவங்களுடைய முக்கியமான கோலா இருக்கும். அதை செயல்படுத்துவாங்க. அதில் ஏதாவது பிரச்சனை, அவ்வளோ வேலை செஞ்ச ஒரு ரெகக்னிஷன் இல்லை, நல்ல பேர் இல்லைனாக அந்த வேலையை விட்டுட்டு வெளியில போயிட்டே இருந்துருவாங்க. வேற வேலையை தேடுறதுக்குள்ள கூட பொறுமையா இருக்க மாட்டாங்க, டக்குன்னு விட்டுடுவாங்க. அதே போல இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல தோற்றப்பொழிவோட, இளமையான தோற்றப்பொழிவோடு இருப்பாங்க. வயதான காலகட்டத்தில் கூட உயரமானவர்களாக இருப்பாங்க, வேகமாக நடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்களும் இருக்கும், தான தர்மம் இருக்கும், கோபமும் இருக்கும், குணமும் இருக்கும். அதாவது இவங்க ஒரு முடிவு எடுத்தாக அந்த முடிவிலேயே தான் இருப்பாங்க. டிக்டேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சொன்னதான், செஞ்சதான், அந்த மாதிரி தான். ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா அதை மாற்றிக்கிட்டு இப்படி ஒரு பேச்சு அப்படி ஒரு பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த முடிவு நல்லதோ கெட்டதோ அதை அனுபவிக்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இவங்களுடைய திருமண வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இப்போ கோச்சாரத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி இருந்து வக்ரம். அதனால குறிப்பா இவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க அரசு பணியில நிறைய பேர் போறாங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருது எப்படியோ ஒன்று. இவங்க மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுனால பணத்துக்கு பெரிய அளவு கஷ்டப்படுறதில்ல. ஆனா சந்நியாச வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையே. அதாவது கல்யாணம் ஆனாலையும் பிரிந்திருக்கிறது, தொழில் காரணமாவது பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. அதே போல இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, வாழ்க்கை துணைவர் ஒரு பக்கம் இருப்பாங்க, தனித்தனியாகவே வாழக்கூடிய சூழ்நிலை. அதே போல கடந்த காலங்களில் இவங்களுக்கு ஒரு உறவு ஒன்று ஏற்பட்டிருக்கும். அதாவது உறவுன்னா ஒரு நட்பா கூட இருந்திருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயே அந்த நட்போ அல்லது ஒரு உறவோ வந்திருக்கும். அந்த புதிய உறவு குறிப்பா அது எதிர்ப்பாளினராக இருப்பாங்க. அந்த எதிர்ப்பாளினரால் இவங்களுக்கு ஒரு நேம் கெட்டிருக்கும், அல்லது அந்த எதிர்ப்பாளினால் அந்த வேலையை விட்டுருப்பாங்க, அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணி வேற இடத்துக்கு போயிருப்பாங்க. அதே போல அந்த எதிர்ப்பாளினர் உறவால சில பேருக்கு பண விரயம், நஷ்டங்கள் போன்றவையும் அனுஷ நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க அதுல ஒரு தெளிவும் கிடைச்சிருக்கும். ஆனாலும் உடல்நலத்துல சில பேருக்குலாம் தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கு. சில பேருக்கு காதல் ஏற்பட்டு பிரிந்து, கூடவே பழகிட்டு இருந்தவங்க பிரிந்து தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே போல சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க பிள்ளைகளால் மன வருத்தம், பிள்ளைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், அது ஒரு டென்ஷன், அல்லது பிள்ளைங்க இவங்க பேச்சு கேட்காம வேற ஒரு முடிவெடுத்து அது இவங்களுக்கு ஒரு மனக்கசப்பை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இப்போ அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு.
குறிப்பா திருமண வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய அளவுக்கு சந்தோஷம் இல்லை, காதல் வாழ்க்கையிலையும் பெரிய அளவுக்கு சந்தோஷம் இல்லை, அல்லது சில பேருக்கு காதல் கைகூடல, காதலிச்சும் அது சக்சஸ் ஆகலை. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்கு, 4ஆம் பாவகத்துல ராகு, 10ல வந்து கேது இருக்கு. தொழில் நிறைய வேலை பார்க்குறாங்க. இவங்க தான் வந்து மேலதிகாரிக்கே வந்து புத்திமதி சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க, கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஆனாலும் ஒர்க் ப்ரெஷர், ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை, ஏற்கனவே ஒரு பதவி உயர்வோ ஒரு இடமாற்றத்தையோ அடைஞ்சிருப்பாங்க. இந்த காலகட்டத்திலையும் இந்த வரப்போற ஆண்டுகள்லையும் 2026 இடத்துல ஜனவரியிலிருந்து மே மாசத்துக்குள்ள வேலை விஷயமா ஒரு மாற்றம் இருக்கு. ஒரு இடமாற்ற சிந்தனை உங்களுக்கு பிறந்துட்டு இருக்கும். புதிய வாய்ப்பு தேடிட்டு இருப்பீங்க சில பேர்லாம். அந்த புதிய வாய்ப்பும் கிடைக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வோட ஒரு இடமாற்றம் இருக்கு. ஆனா உங்களுடைய அலைச்சல்கள் அதற்கு பிறகு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல எப்பயுமே நீட்டித்து கொண்டிருக்கக்கூடிய தனிமை நீட்டிக்குமா அப்படின்னா அதற்கு உங்க ஜாதகத்துல தான் அதற்கான பலன் இருக்கு. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதல் தசையே சனி தசையா இருக்கும். இந்த சனி தசை வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு சின்ன வயசுலயே பல பொறுப்புகளை உணர்த்தும். இப்போ அனுஷம் 1ஆம் பாதத்துல பிறந்திருக்காங்கன்னா 19 வருஷமும் சனி தசை. இதுலயே கூட பாத்தீங்கன்னா ஒரு 12 வயசுக்கு மேல இவங்க வந்து குடும்பத்துல சில கஷ்டங்கள் இருக்கும், பெற்றோர்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும். அதை வந்து இவங்க பார்க்கறதுனால இவங்களுக்கு வந்து சில பொறுப்புகள், அப்பவே ஒரு கூடுமானவர்களும் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கக்கூடிய காலகட்டம். சில பேர் வேலைக்கு கூட பார்ட் டைமா போயிட்டு சம்பாரிச்சு படிக்கக்கூடியவராகவும் இருக்கிறாங்க. சின்ன வயசுலயே பொறுப்புகளை சுமப்பாங்க, குடும்ப பொறுப்புகளை. அடுத்தது புதன் தசை. இந்த புதன் தசை வந்து உதாரணத்துக்கு ஒரு 19 வயசுல இருந்து எடுத்துக்கிட்டா கூட ஒரு 37 வயது வரலுமே இவங்களுக்கு இந்த புதன் தசை தான். இந்த புதன் தசை காலகட்டத்துல காதல் போன்றவை எல்லாம் வரும். இந்த புதன் தசையில நீங்க இப்ப இருக்கிறீங்கன்னாக்க, இப்போ உங்களுக்கு புதன் தசை நடக்குது, ஒரு 37 வயதுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னாக்க, ஒன்று திருமண வாழ்க்கையில உங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கும், அல்லது காதல் வாழ்க்கை காதலிச்சிருக்கீங்க அப்படின்னாக்க அந்த காதலால பாதிக்கப்பட்டிருப்பீங்க, பிரிந்து அடுத்த காதல் அல்லது வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். பொதுவாகவே அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் தாமதமாக தான் ஆகுது. சில பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தாமதமாகும். மாங்கல்ய தோஷம் உள்ள ஜாதகமாகவும் மேக்சிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க சீக்கிரமா மாங்கல்யம் அமையாது. அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும்னா சுமங்கலி பூஜை செய்யறது நல்லது. திருமணமே ஆகலை, எனக்கு லேட் ஆகிட்டே இருக்கு, பெண்களால மகிழ்ச்சியே இல்லை, அல்லது எதிர்ப்பாளினார் ஆண்களால மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னு பெண்கள் நினைக்கிறீங்கன்னாக்க, குறிப்பா ஆண்களாக இருந்தாக மாங்கல்ய பூஜை செய்யலாம். 6 பெண்கள், வயதான பெண்களை வீட்டுக்கு அழைச்சி வந்து வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு வந்து புடவை, ஜாக்கெட்டு, மஞ்சள், குங்குமம், பழங்கள், வெத்தலைப்பாக்கு, இதெல்லாம் ஒரு மாங்கல்யம் இதெல்லாம் ஒரு தட்டில் வச்சு ஒரு 6 பெண்களுக்கு இதே மாதிரி கொடுத்து அவங்களுக்கு முதல்ல குடிக்கிறதுக்கு பாலோ அல்லது மோரோ வெண்மை நிறமுள்ள பொருள் கொடுத்து குடிக்க வச்சு அவங்களுக்கு இந்த தாம்பூலத்தில் இந்த பொருட்கள்லாம் கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது நல்லது. அது வந்து திருமணத்தை சீக்கிரமா நடத்தி காட்டும். திருமணம் ஆகாத ஆண்களாக இருந்தாங்க, திருமணம் ஆகாத பெண்களாக இருக்கீங்க, அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறீங்கன்னாக்க நீங்க அரச மரத்து அடியில் இருக்கக்கூடிய நாகர் சிலை, விநாயகர் இருக்கக்கூடிய அந்த சிலைக்கு, அதாவது பிரம்ம முகூர்த்த டைம்லயே போயிட்டு நீங்க குளிச்சுட்டு போயிட்டு ஈரத்தண்ணியோட ஒரு 3 சுத்து சுத்திட்டு வேண்டிக்கிட்டு வாங்க. பிள்ளையாரோட அங்க ஒரு கற்பூர ஊதுபத்தி காட்டி வணங்கிட்டு வாங்க. பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல் மாலையோ வெள்ளருக்கு மாலையோ போட்டு வழிபாடு செய்யுங்க. 3 அமாவாசை இது மாதிரி செய்யும் போது திருமணம் ஆகும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கும் புத்திரபாக்கியம் கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னாக்க இதை பெண்களா இருந்தா ஃபாலோ பண்ணலாம். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் பெரும்பாலும் வந்து தன்னுடைய சகோதர சகோதரிகள், குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் தான். ஆனா எவ்வளவுதான் செஞ்சாலும் இவங்க சகோதர சகோதரிகளால் மன வருத்தங்கள் இவங்களுக்கு உண்டு. அதே போல தாய் தந்தையின் மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. தாய் தந்தையரை போற்றி காப்பாற்றக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இந்த காலகட்டத்துல தாய் தந்தையருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் போன்றவைலாம், குறிப்பா கடந்த காலங்கள்ல சனி 4ஆம் இடத்துல இருந்த காலகட்டத்துல தாயாருக்கு உடனான பாதிப்பு, தொந்தரவு எல்லாம் ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கெல்லாம் சொந்தமா வீடு வாங்கி போயிருப்பீங்க, அல்லது புதிதாக வீடு கட்டி போயிருப்பீங்க, அல்லது ஏதோ ஒரு பிளாட்டாவது வாங்கியிருப்பீங்க கடந்த வருடங்கள்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு விரும்பத்தகாத மாற்றமும் ஒரு மாற்றம் வேலையில ஏற்பட்டு இடமாற்ற சிந்தனையோட இருப்பீங்க. அந்த ஒரு புதிய வாய்ப்புன்றது உங்களுக்கு 2026 ஜனவரில இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏறத்தாழ இந்த நவம்பர் மாசம் உங்களுக்கு வந்து 27ஆம் தேதி சனி வக்கர நிவர்த்தி ஆயிட்டாவே பிள்ளைகள் தொடர்பான கவலை கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆனாலும் இந்த காதல் சக்சஸ் ஆகுமா அப்படின்னாக்க, இந்த புதன் திசையில இப்ப இருக்கீங்க அப்படின்னாக்க காதல் போன்றவை வந்து அதுல ஒரு மனக்கசப்போட இருந்து அதுல பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும்.
அல்லது காதல் ஏற்பட்டு ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதன் தசை நடக்கிறவங்களுக்கு. அடுத்தது ஒரு கேது தசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷம், ஒரு 43 வயது வரலும் கேது தசை இருக்கும். 43 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை. இந்த சுக்கிர தசை காலகட்டத்தில் ஒரு உயர் பதவிக்கு போகிறது, வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம், சொத்துக்கள் வாங்குறது போன்றவையெல்லாம் ஏற்படும். வாழ்க்கை ஒரு பிற்பகுதியில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சுக்கிர தசை ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக நல்லா கிடைக்கும், முன்னேற்றங்கள்லாம் இருக்கு. ஆனால் சுக்கிரன் சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் பகை வீட்டில் இருக்காரு அல்லது சுக்கிரன் கெட்டு இருக்காருனாக்க பெண்களால் அல்லது எதிர்ப்பாளினராலே நிறைய துன்பப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். ஒன்று மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனை இருக்கும். சுக்கிர தசை காலகட்டத்திலுமே சுக்கிரன் நல்லா இல்லை, சுக்கிரன் கெட்டு இருக்காருன்னா எதிர்ப்பாளினர் உறவு என்பது உங்களுக்கு கசப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அது திருமண வாழ்க்கையிலையும் சரி, அல்லது உங்களுக்கு கல்யாணம் ஆன பின்னாடி வேற ஒரு ரிலேஷன்ஷிப் வருதுன்னா கூட அந்த உறவு கூட உங்களை ஏமாத்திட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இதெல்லாம் சுக்கிர தசை காலகட்டத்தில் ஏற்படும். கல்யாணம் ஆனவங்களுக்கு கூட வேற ஒரு ரிலேஷன்ஷிப் வரும், அது பழகிட்டு இருப்பாங்க, அது பழகிறவரில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த முடிவு என்பது ஒரு வருத்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு. ஸோ அது வந்து சுக்கிர தசையில் ஏற்படும். அதாவது இவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவிழந்து அல்லது நீசபங்கம் பெற்று அல்லது சுக்கிரன் வக்கரமாயிருந்து அல்லது சுக்கிரன் கடகம் அல்லது சிம்மத்தில் இருக்கும்போது இது இந்த மாதிரியான சுக்கிர தசை பலன்கள் கொஞ்சம் நெகட்டிவாகவும் இருக்கும். ஆனாலும் வேலையில் முன்னேற்றம், பொருளாதார ரீதியாக ஒரு ஸ்டாண்டர்டாக எப்பயுமே இருந்துகிட்டு இருப்பாங்க. இது வந்து சுக்கிர தசை காலகட்டத்தில் ஏற்படும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதன் தசையில தான் ஒரு தவறான முடிவுகள்லாம் எடுக்கிறது. புதன் தசை காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் கடினமான காலகட்டம் தான். அதாவது ஊர் விட்டு வெளியூரில் போய் கூட வேலை பார்ப்பாங்க, வேலையிலலாம் ஒரு சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அப்பவும் இருக்கும். புதிய வாய்ப்பெல்லாம் கிடைப்பாங்க, புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க, புதிய காதலும் வரும். சில பேருக்குலாம் அந்த புதிய காதல், புதிய நண்பர்களால் ஏமாற்றங்களையும் சந்திக்கிறாங்க இந்த புதன் தசையில். சில பேருக்கு திருமணமே லேட் ஆகிட்டு இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ், சில பேருக்கு கடன் போன்றவையும் இந்த புதன் தசையில் இருப்பவர்களுக்கு ஏற்படும். இந்த புதன் தசை முடியும் போது தான் அது குறையும், தசாபுக்தியின் அடிப்படையில் சொல்லும் போது. கேது தசை வந்து பார்த்தீங்கன்னா 36 to 43 வயசு வரலும் கேது தசை. இந்த கேது தசையுமே நிறைய கோயில் குளங்களுக்கு போக சொல்லும். மகான்களுடைய தரிசனம், ஆன்மீக சிந்தனைலாம் நிறையவே வரும். பொதுவாகவே இந்த கேது திசையில் நிறைய பேர் புதன் திசை வரலும் கல்யாணம் ஆகலை, 36 வயசு வரலன்னாக்கா அப்படியே விட்டுறாங்க, கல்யாணமே வேணான்னு கூட சொல்லி விட்டுறாங்க. இந்த கேது திசை வந்துருச்சுனாக்கா அப்பவும் திருமண தடை போன்றவையெல்லாம் இருக்கும். கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா கூட முயற்சி பண்ணால் கூட முடியாத மாதிரி இருக்கும். கேது திசையில் நிறைய விரக்தியும் இவங்க சந்திக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான விரக்தி, சட்ட ரீதியான பிரச்சனைகள், சில பேருக்கு சரியான பொருத்தம் இல்லை. புதன் திசையில் சில பேருக்குலாம் காதல் கல்யாணம் ஆகிடும், சில பேருக்கு வந்து பொருத்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிடுறாங்க, அல்லது கலசர தோஷம் இருக்கு, அவங்க ஜாதகத்தில் பொருந்தாத ஒரு ஜோடியா இருக்குன்னாக்க இந்த கேது திசையில பிரிவுகளை சந்திக்கிறாங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வழக்கு, டிவோர்ஸ் கேஸ், இந்த மாதிரி பிரச்சனைகளும் இந்த கேது திசையில ஏற்படுது. இந்த ஜாதகத்திலேயே கலசர தோஷம் இருக்கிறவங்க எப்போ பாதிக்கப்படுறாங்கன்னா அது கேது திசையில பாதிப்பாங்க. இந்த கேது திசையுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய விரக்தி ஏற்படுத்தும். எதெல்லாம் பற்று வச்சிருக்காங்களோ அதிலெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காம அதில் பாதிப்பை கொடுத்து விரக்தி ஏற்படுத்திட்டு இருக்கு. அது ரீதியாக சுக்கிர திசையில இருந்து இவங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான லைஃபை வாழ்றாங்க. திருமணம் ஆனாலையும் பிரம்மச்சாரிய வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு இருக்கும். அது உங்க ஜாதகத்திலுடைய தோஷங்கள் வலிமையை பொறுத்து அது அதிகமா குறைவா என்பதை நாம சொல்லலாம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.